ஒன்று சேர்கிறார்கள் நபிகள் நாயகத்தை ஒழிப்பதற்காக, சத்திய மார்க்கத்தை ஒழிப்பதற்காக. இங்கதான் விளங்குறோம், இவன் நம்மளோட இருக்கணும், நம்ம தானே ஒரு அளவுக்காவது நெருக்கமா இருக்கிறோம், இவன் எதுக்கு அங்க போனா அப்படின்லாம் நினைக்கிறீங்களே. வரலாறு அப்படித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து வரலாறு அவர்களுக்கு சுயநலம். எது காரணம் என்ன? அவர்களுக்கு யகூதிகளுக்கு நசாராக்களால் எந்த நஷ்டமும் இல்லை, நசாராக்களுக்கு யகூதிகளால் எந்த நஷ்டமும் இல்லை. நசாராக்களுடைய வருமானத்தை யகூதிகள் பறித்துவிட முடியாது, யகூதிகளுடைய வருமானத்திற்கு நசாராக்கள் எந்த இழப்பை ஏற்படுத்த முடியாது. நீ ஒரு ரூட்ல போய் ஒருத்தர் கொள்ள அடிச்சுக்க, நான் ஒரு ரூட்ல போய் அடிச்சுக்கிட்டு போறேன்பான்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு மேற்றங்க இருக்கிறது. இவர் வந்தால், இவருடைய கொள்கை வளர்ந்தால், இவர் பக்கம் மக்கள் திரண்டால் மதத்தை வைத்து வயிறு வளர்க்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, இந்த கௌரவங்களை எல்லாம் இழக்க வேண்டி வரும். இந்த சத்தியம் தான் நமக்கு பெரிய ஆபத்து. நம்ம கொள்கை நெருக்கத்தை எல்லாம் நாம பார்க்க வேண்டியதில்லை, யகூதிக்கு நமக்கு ஆகாதுதான். ஆனால் இவர் வந்தா நம்முடைய உலகம் போயிருமே, இவர் வந்தால் நம்முடைய பதவி போயிருமே, இவர் வந்தால் நம்முடைய அந்தஸ்து போயிருமே. அதனாலதான் அகல் போரின் போது, அஹ்ஸாப் என்று சொல்லக்கூடிய அகழி யுத்தம் சொல்றமே, அகல் போரின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி இருந்த அத்தனை பேர் ஒன்னா சேர்றாங்க. யகூதிகள் ஒன்னா சேர்கிறார்கள், நசாராக்கள் ஒன்னா சேர்கிறார்கள், கடவுளை இல்லை என்றவர்கள் ஒன்னா சேர்கிறார்கள். எத்தனை கடவுள் வேண்டாலும் இருக்கலாம் சொன்னாங்களே, அவங்க ஒன்னா சேர்கிறார்கள். சாத்தியம் இருக்காங்க, கடவுள் இல்லை என்பதும் நிறைய கடவுள் என்பது ஒன்னு சேர இயலுமா? ஒருத்தன் கடவுள் அறவே இல்லைங்கிறான், ஒருத்தன் எத்தனை வேண்டாலும் இருக்கணுங்கிறான். அப்ப எதுல சேர அறவே அவங்க சேர்றதுக்கு சான்ஸே இல்லை. சேர்ந்தார்கள், யகூதிகள் சேர்ந்தார்கள், நசாராக்கள் சேர்ந்தார்கள், முஸ்லிக்குகள் சேர்ந்தார்கள், காபிர்கள் சேர்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த 4 விதமான மக்களும் சேர்ந்தார்கள். இதுதான் வரலாறு, நபிமார்கள் சந்தித்த வரலாறு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் ஹக்கில் இருந்தீர்களேயானால் இப்படித்தான் நடக்கும். இதான் விளைவு. ஹக்கில் இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எதிராக எல்லாம் அப்படி அசம்பிள் ஆகணும், எல்லாம் திரளணும். ஆஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்ததை இப்போது நாம் சந்திக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த மாதிரியான ரிசல்ட்டை அவர்கள் அனுபவித்தார்களோ அந்த ரிசல்ட் இப்ப கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். ஒவ்வொரு நபிமார்களும் அப்படித்தான் அனுபவிச்சாங்க, நபிகள் நாயகம் அனுபவிச்சாங்க, ஒரு நபிமார்கள் அனுபவித்தார்கள். இந்த ஒரு அடிப்படையை உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொண்டீர்களேயானால் இந்த நோன்பு இறைவனை அஞ்சுவதற்காக அல்ல கடமையாக்கி இருக்கிறானே, நம்ம இறைவனை அஞ்சுகிட்டோம்னு சொன்னா இந்த நம்பர் இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஏன் தெரியுமா? அல்ல அதுக்கு விடை சொல்றான். நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எல்லாம் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? தஹ்சபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா. பார்த்தால் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருப்பது போல நினைக்கிறீர். ஓ குலூபுஹும் ஷத்தா, உள்ளங்கள் துண்டு துண்டாக சிதறி கிடக்கிறது. ஒரு காரியத்தில் ஒண்ணு சேர முடியாது. சும்மா விமர்சனம் பண்ணுவதற்கு சேர்வார்களே தவிர ஒரு களத்தில் நிற்பதற்கோ, ஒரு தியாகம் செய்வதற்கோ, ஒரு நல்லது கெட்டதுகளை சாதித்து முடிப்பதற்கோ ஒன்று சேர்வார்களானா கிடையாது. அவர்கள் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற கணக்கில் சேர்ந்திருக்கிறார்களே தவிர குலூபுஹும் ஷத்தா, உள்ளங்கள் பல கூறுகளாக பிரிந்து கிடக்கின்றன, சிதறி கிடக்கின்றன. பார்த்தா ஒண்ணு மாதிரி தெரியும், பார்த்தா எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க என்ற மாதிரி தெரியும். ஒரு மேடையில் உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா அல்பாத்தியா சொல்லணுமா சொல்லக்கூடாதான்லே சண்டை வந்துடும். விளங்குதா? அந்த துவாவை எப்படி ஆரம்பிக்கிறது என்பதிலே என்ன சண்டை வந்து விடும். பெருநாளை எப்படி கொண்டாடுவது என்பதிலேயே அவங்கள சண்டை வந்து ஒடிக்கிறாங்க. விவகாரம் வராத வரைக்கும் அப்படி நின்றுட்டு இருக்குமே தவிர இதெல்லாம் என்னது ஒண்ணுக்கு நான் லாயக்கு இல்லாத விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியத்திற்கும் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் 2 உதாரணங்களை திருமறை குர்ஆனில் சொல்கிறான். என்ன உதாரணம் சொல்கிறான்? கண்டதை பார்க்க பார்க்க பறந்து பறந்து ஓடுறது, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, அங்கிட்டு போயிடலாமே, இப்படி ஓடக்கூடியதையும் அந்த சிந்தனை, அந்த மாதிரி சிந்தனை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். நான் சொல்றேன் உதாரணம், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் அல்லாஹ் சொல்றான். 2 உதாரணம். ஒண்ணு என்ன தெரியுமா? ஒரு ஆத்துல வெள்ளம் பயங்கரமா ஓடுகிறது, ஆற்றில் வெள்ளம் ஓடுகிறது. அந்த வெள்ளத்தில் எது வலுவானதாக எது உறுதியானதாக இருக்கிறதோ அது அப்படியே கீழே இறங்கி விடாம நிக்குது. அதுலயே ஒரு பாறை கல் இருக்குன்னு வைங்களேன், அது கீழே இறங்குச்சுன்னு வைங்க, அது பாட்டுக்கு அசையாது, அப்படி நின்றுகிட்டே இருக்கும். சருகுகள், பேப்பர்கள், கூலங்கள் இதெல்லாம் என்ன செய்யும்? அப்படி பறந்து ஓடிட்டே இருக்கும். உறுதியானது கீழே. அல்லாஹ் சொல்றான் அந்த உதாரணம். அல்லாஹ் சொல்லுகிறான் உறுதியானது நின்ற இடத்திலேயே நிற்கும், நிலையாக நிற்கும்.
இந்த கசடுகள் எல்லாம் அப்படி மேல பார்த்தா மேல அப்படி திரும்பி பார்த்தா நிறைய இருக்கு அப்படி நிறைய ஓடிட்டு இருக்க பாட்டு ஒண்ணு கடைசியில் என்னவாயிரு இதுதான் மிஞ்சும். தண்ணீர் வடிந்து விட்டாலும் இதுதான் மிஞ்சும், தண்ணீர் வற்றி விட்டாலும் இதுதான் மிச்சமாகும் என்று இந்த உதாரணத்தை சொல்கிறான். அதே வசனத்தில் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறான். நீங்கள் செம்புகளை உருக்குகிறீர்கள், செம்பு, வெள்ளி, உலோகங்கள், தங்கம், இதையெல்லாம் நீங்கள் ஒரு வானொலியில் போட்டு உருக்குகிறீர்கள். உருக்கக்கூடிய நேரத்தில் அதுல கசடுகள்லாம் இருக்கும், அந்த உலோகத்தில் உள்ள கசடுகள் எல்லாம் இருக்கும். உலோகம் அப்படியே கீழே போகும், கசடு குப்பு குப்புன்னு பொங்கி நிறைய பார்த்தா இது இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு இருக்கு, நிறைய இருக்கு, மேல இருக்கு, கீழே கிடக்குது. கடைசியில் என்ன ஆகும்? வலிச்சு தூக்கி எறிஞ்சிருவோம். மேல உள்ளதை நிறுத்திடுவோம், வலிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு கீழே உள்ளதை யூஸ் பண்ணிக்கிறோம். கதாலிக்க எல்லைபுல்லாஹுல் ஹக்களில் பாத்தில், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இப்படித்தாண்டா நான் உதாரணம் சொல்றேன். இதான் உதாரணம். நிக்கணும், ஒரு இடத்தில் நிற்கணும், ஒரு கொள்கையில் நிற்கணும். கொள்கையிலிருந்து நேரத்துக்கு ஒரு கொள்கை, வாரத்துக்கு ஒரு கொள்கை மாறக்கூடாது. அப்ப அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுவது உண்மையாக இருந்தால் எந்த கொள்கையை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்களோ, எந்த ஏற்றம், வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த 2 பேருடைய கட்டளைகளை அணு அளவும் மீற மாட்டோம், அவர்களை தவிர எவருடைய கட்டளைக்கும் கட்டுப்பட மாட்டோம் சொன்னமே. அதுல நின்று யார் சாதிக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள், இந்த நோன்பு வைத்ததனுடைய பயனை அடைந்து கொள்கிறார்கள். இதை விட்டு விட்டு ஆளை பார்த்து வேற வேற வசதிகளை பார்த்து காரணங்களை பார்த்து ஓடுனா மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ரிசல்ட் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். யௌமத்து கல்லபு உஜூஹும் பின்னார், சில பேருடைய முகங்களை நரகத்தில் போட்டு புரட்டப்படும். புரட்டும் போது அவன் சொல்லுவானா, அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னாங்கன்னு சொன்னா கேட்காம போயிட்டோமே, கீழே கிடந்து உறுதியா நிக்காம கூலம் குப்ப மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தோமே, இன்ன அத்தானா சாதத்தனா குபரானா, எங்களுடைய தலைவர்கள் பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோமே, பாலலூன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று நரகத்திலே போய் புலம்புவார்களே. அப்படி புலம்பாமல் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டுமானால் இந்த அப்படி நிக்கணும். இதை நின்றுக்கிட்டு என்ன எட்டு வரைக்கும் பாரு, இது பேச விட்டு ஓடி போயிடாது. பேஸ் அடிப்படையை விட்டுட்டு ஓடுன வேகமா இழுத்துக்கிட்டு போய் கடல் கொண்டு தள்ளிடும். நீ பேஸ்ல ஆத்துல ஓடக்கூடிய நேரத்தில் பேஸ்ல உறுதியா நின்று வை, ஒண்ணும் செய்ய முடியாது. வேணா பேச வேணா அப்படி போயிட்டே இருப்பான், நல்லா சுத்தி பார்க்கலாமே, நிறைய இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போவோம், இந்த வெள்ளம் அப்படின்னு அந்த காலை மேல தூக்குனு வை, போய் சேர்ந்துட வேண்டியதான். போய் சேர்ற இடம் நரக படுகொலையில் கொண்டு அல்லாஹ் தள்ளிடும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்ப அந்த நோன்பை அல்லாஹ் இறைவனை அஞ்சுவதற்காக கடமையாக்கி இருக்கிறான். அந்த அச்சத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, எதன் பக்கமும் திரும்பக்கூடாது. உலகத்தில் உள்ள பதவி, சுகம், ஆசை, மக்கள் திரளு, அந்தஸ்து, கௌரவம், இதுதான். இதுல இருந்துகிட்டே அது கிடைக்குமா வாங்கிக்கிறோம். இந்த கொள்கையில இருந்துகிட்டே பணம் வருமா வாங்கிக்கிறோம். இந்த கொள்கையில இருந்துகிட்டே அந்தஸ்து கிடைக்குமா பெற்றுக்குருவோம். இந்த கொள்கையில இருந்துகிட்ட வளைஞ்சு கொடுக்காமலேயே அல்லாஹ் நம்மளை தூக்கி இந்தியாவுடைய பிரதமர் ஆக்கி வைக்கிறானா, ஒருத்தர் ஆக்க முடியாதா, நம்மள ஒரு ஆக்குறானா, அல்லாஹ் ஏத்துக்குருவோம். விட்டுட்டு தான் கிடைக்கும் சொன்னா ஏனா இதை விட்டா உனக்கு பிரதமர் கிடைக்கும் போடா. இந்த சொல்லக்கூடிய மன வலிமை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இறையச்சத்தை உடையவர்களா இருக்கிறாங்க. நோன்பு வைத்தனுடைய பயனை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நின்ற இடத்திலே நிலையாக நிற்கக்கூடிய மக்களாக, உறுதியாக நிற்கிற மக்களாக, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. முத்தாய்ப்பா அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்ட மக்களை யுஸப்பித்து அல்லாஹ் ஸ்திரப்படுத்தி வைக்கிறான். எங்கே ஸ்திரப்படுத்தி வைக்கிறான்? பில் கௌலி ஸாபிதி, உறுதிமிக்க கொள்கையிலே ஸ்திரப்படுத்தி வைக்கிறான். நம்பிக்கை கொண்ட மக்களை உறுதிமிக்க கொள்கையிலே நிலைப்படுத்தி வைக்கிறான். ஃபித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலையும் நிலைப்படுத்தி வைக்கிறான், மறுமையிலும் நிலைப்படுத்தி வைக்கிறான். அல்லாஹ் கேரண்டி தர்றானே. அப்படிப்பட்ட நன்மக்களாக, உறுதியாக நிற்கிற நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.